எல்லாரும் வெற்றி அடையணும்ன்ற என்ன தேவை இருக்குது. ஸோ நீங்கள் ஆனால் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற நபர், என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு துறையில் அல்லது என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாகவே நான் வெற்றின்றதை அடையணும் என்ற எண்ணத்தில் இருக்கிற நபர் நீங்களா, உங்களுக்கு இந்த 3 விஷயம் கண்டிப்பாக தேவை. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் கதைக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இந்த 3 விஷயமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளைக்குள்ள அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு கருவியாயும் இருக்குது. ஸோ அதில் முக்கியமான முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, எங்களுடைய நோக்கத்தை கண்டுபிடிக்கிறது. வாழ்க்கைன்ற நோக்கம்ன்றது இல்லாத நபர் தான் ஒரு வெற்றியை நோக்கிய எந்த சிந்தனையுமே வைத்திருக்க மாட்டார். தினமும் எழும்புறம், காலம் எழும்புறம், எனக்கு இன்றைய நாளை பற்றிய எந்த ஒரு ஐடியாவும் இல்லைண்டா இந்த நாளை நான் எப்படி கடந்து போவேன், என்னட்ட ஒரு பர்பஸும் இல்லை, நான் காலமே எத்தனை மணிக்கும் எழும்பலாம், என்ன வேலையும் செய்யலாம், எனக்கு டெய்லி செய்யக்கூடிய வேலைகள் மட்டும்தான் இருக்குண்டா என்னுடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கியே நகராது. முதலாவது விஷயம், நாங்கள் எங்களுடைய பர்பஸை கண்டுபிடிக்க வேணும். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னென்ன என்னுடைய வாழ்க்கைன்ற பர்பஸை கண்டுபிடிக்கிறது என்னண்டா, ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி உங்களை கேட்டு பாருங்க. நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமை, இப்போ இருக்கிற நிலை உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்குதா? இப்போ இருக்கிற சேலரி அல்லது இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை, இப்போ இருக்கிற உறவுகள், உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கிறதான்னு நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்க. அப்போ உங்களுடைய மனசு சொல்லும், இல்லை எனக்கு இந்த விடயத்தில் எனக்கு முன்னேற்றம் வேணும், இந்த விஷயத்தில் எனக்கு முன்னேற்றம் வேணும். அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை இலக்குகளை அமைச்சிங்களா அதை நோக்கிய பயணம் இலகுவானதாக இருக்கும். அப்போ இந்த பர்பஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா தினமும் எனக்கு செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்கும், இருந்து கொண்டே இருக்க போகுது. அப்போ நான் காலமே நாளை தொடங்கலையே எனக்கு இன்றைக்கு நான் இந்த ஆரோக்கியம் சார்ந்து எக்ஸசைஸ் செய்ய வேணும், என்னுடைய உடல் ஆரோக்கியம் குறைவாக இருக்குது, என்னுடைய வெயிட்டை குறைக்கணும் அல்லது வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அப்போ நான் எக்ஸசைஸ் செய்ய வேணும்ன்ற பர்பஸ் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த பர்பஸை நோக்கி தான் நான் பயணிக்க போகிறேன். அன்றைய நாள் எனக்கு பர்பஸ்ஃபுல்லானதாக இருக்குது. அதை தாண்டி ஒரு மனிதன் வாழ்க்கைன்ற பர்பஸ் ஏன் கண்டுபிடிக்க வேணுமெண்டா, அவன் தன்னுடைய வாழ்க்கையை வாழும் போதே இலக்கில்லாத பயணம்ன்றது யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போய் சேர போறீங்க, ஆனா உங்கள்ட்ட எந்த ஒரு ஐடியாவுமோ ஒரு மேப்புமே இல்லைன்னா எங்க போய் சேருவீங்க? ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் சேருவோம். பிரைன் ரேசி சொல்றார், இந்த உலகத்துல இருக்கிற 80 விதமான மக்கள்கிட்ட ஆசைகள் தான் இருக்குது. எல்லார்டையும் ஆசை, எனக்கு இதை செய்யணும், இப்படி ஆக வேணும், இப்படி வர வேணும்ன்ற ஆசைகள் தான் இருக்கக்கூடிய இலக்குகள் இல்லை. இலக்குகள் தான் எப்பவுமே அடையப்படும், ஆசைகள் அடையப்படுறது இல்லை. ஏன் அப்படி சொல்றோம்டா, ஆசைகள்ன்றது நான் ஜிம்முக்கு போக வேணும், வெயிட்டை குறைக்க வேணும்ன்றது ஆசை. ஆனா இலக்குன்றது நான் இன்றைய நாள் இவ்வளவு ஸ்டெப்ஸ் அல்லது இவ்வளவு எக்ஸசைஸ் செய்யணும், இவ்வளவு மனத்தியாலத்தை இந்த விஷயத்துக்கு நான் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதை கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சு கொண்டிருக்கிறது தான் இலக்கு. ஸோ நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த ஆசை நிறைவேறப்படுமா அல்லது இலக்கு நிறைவேறப்படுமா? ஸோ உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிச்சு இலக்கை அமைச்சு அதுக்கான நீங்க தினமும் ஒர்க் பண்ணும்போது நீங்க வெற்றியை அடையக்கூடிய மாதிரி இருக்கு. 2வது விஷயம், உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின்ன்றது இருக்க வேணும். சுய ஒழுக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பாடசாலையிலிருந்து எங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாமே எங்களை சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கவே இல்லை. எங்களை ஒரு கட்டுப்பாடான சூழல்ல மட்டுமே வச்சிருந்துட்டது. பாருங்க, நாங்க வகுப்பறையில போனோம்னா ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவருக்கு பயப்பட்டு அல்லது எனக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருமோ அல்லது எனக்கு பேசிடுவாங்களோ அல்லது என்னை இந்த பாடசாலை நிப்பாடிடுவாங்களோன்ற அந்த கட்டுப்பாடான சூழல்ல மாத்திரம்தான் நான் ஒரு ஒழுக்கமான மாணவனாய ஒழுக்கமான மனிதனா நடந்திருப்பேன் ஒழிய, உண்மையா நான் யோசிச்சு பார்த்தேன்டா நான் உண்மையா ஒழுக்கமானவனாண்டா இல்லை. நான் ஒரு சமூகம் சார்ந்து என்னை ஒரு ஒழுக்கமான மனிதனா காட்டிக்கொள்றதுக்கு அல்லது எனக்கு ஒரு தண்டனை கிடைச்சிடும் அல்லது எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஒரு தண்டனை ரீதியான விஷயங்களை தந்துருவாங்கன்றதால நான் ஒழுக்கமானதா இருந்திருப்பேன். அப்போ எனக்குள்ள சுய ஒழுக்கத்தை உருவாக்க இந்த சிஸ்டம் எங்களுக்கு தவறிழைச்சிட்டு நான் சொல்லுவேன். ஏனெண்டா ஒரு பாடசாலை சமூகங்கள்லையும் ஒழுக்கம்ண்டா என்னென்னலாம் சொல்லி தராங்க, ஆனா ஒரு சுய ஒழுக்கத்தை டெவலப் பண்றதுக்கான வழிவகைகளை கற்றுத் தெரியல. நீங்க உங்களுக்குள்ள அந்த சுய ஒழுக்கத்தை எப்படி வளர்த்து கொள்ளலாம்டா, சுய ஒழுக்கம்டா என்னென்று முதல் பார்த்தோம்டா, யாரும் உங்களுக்கு எதுவும் சொல்லாத போதும், யாரும் உங்களை எதுக்கும் மோட்டிவேட் பண்ணாத போதும், உங்களால உங்களுடைய இலக்குகள் சார்ந்தோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட
தேவைகள் சார்ந்து உங்களால் இயங்க முடியுதுண்டா அதான் சுய ஒழுக்கம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்டா, ஸ்கூல் டைமில் பிள்ளைகளோ அல்லது நாங்களுமே அம்மா பேசி இருப்பாங்க, 5 மணிக்கு எழும்பி படி, காலையில் எழும்பி படி, அல்லது என்ன இரவிலே நீ தொடர்ந்து படிக்கிறா இல்லைன்னு எங்களை பேசியிருப்பாங்க. அப்போ அம்மா பேசியிருப்பாவே அல்லது அம்மா எழுப்பி விட்டுட்டாவேன்றதுக்காண்டி ஒரு பிள்ளை எழும்பி படிக்குதுண்டா அந்த பிள்ளை கட்டுப்பாடான சூழலில் தான் இருக்குது. அந்த பிள்ளைகிட்ட ஒழுக்கம்ன்றதை அங்கே நாங்கள் வளர்த்து கொள்ள விடவே இல்லை. பிள்ளைண்ட முதலாவது நான் கதைச்ச விஷயம் மாதிரி அந்த பிள்ளைண்ட பர்பஸை கண்டுபிடிக்க வச்சுட்டோம்டா. பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இலக்கு, எதை நோக்கி இயங்க போற, அதை நான் கண்டுபிடிச்சா அந்த பிள்ளை கண்டிப்பா ஒழுக்கத்தை கொண்டு வரும், சுய ஒழுக்கத்தை. யாரும் சொல்ல தேவையில்லை. 5 மணிக்கு அந்த பிள்ளைய எழும்பி படிக்க வைக்கிறது தான் ஒரு சமுதாயத்தின், ஒரு பாடசாலையின், ஒரு பெற்றோருன்ற கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்கள் அதை கொண்டு வந்துட்டோம்டா, சுய ஒழுக்கத்தை வளர்த்துட்டோம்டா, பிள்ளை தானா எழும்பி அல்லது நாங்களுமே 5 மணிக்கு எழும்பி எங்களுடைய டெய்லி ருட்டீன்ஸ், ஒரு 2 hours ருட்டீன்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஸ்கூல் முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களை கொஷின்ஸ் கேட்குறது யாரும் இல்லை, அல்லது நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்களா அல்லது ஒரு பெற்றோர் ஆகிட்டீங்களா உங்களை கேள்வி கேட்குறது யாரும் இல்லை. அப்போ நீங்கள் எதையுமே கட்டுப்பாடான சூழல் இல்லாத போது எதையும் செய்ய வேண்டிய பொறுப்பும் இல்லாமல் போகுது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் குறைஞ்சு கொண்டு போகுது. சில நேரங்களில் அதிகரிக்கலாம், ஆனால் எங்களுடைய இலக்குகள் சார்ந்து அதிகரிக்குதா, யாரும் கேள்வி கேட்குறது இருக்காங்களா, சுய ஒழுக்கத்தை வளர்த்து கொண்டமாண்டா பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான ஆக்கள்கிட்ட நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஸ்கில்லாக பார்க்குறது செல்ஃப் டிசிப்ளின். அது இல்லாமல் அவங்களால சக்ஸஸை அடைய முடியாது. ஸோ நீங்களும் செல்ஃப் டிசிப்ளின்ன்றதை உங்களுக்குள்ள வளர்த்து கொண்டா, நானுமே அதுக்காண்டி கடுமையாக ஒர்க் பண்ணுறேன். ஏனெண்டா அது ஒரே நாளில் அடுத்த நாள் வளர்க்கக்கூடிய மாதிரியான ஸ்கில் இல்லை. இதுக்கு நான் ஒரு புக் ஒன்று சஜஸ்ட் பண்ணுறேன், பிரெயின் ரேசின்ற செல்ஃப் டிசிப்ளின் சம்மந்தமான புக்ஸ், நோ எக்ஸ்கியூசஸ் என்ற புத்தகம். இதை உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக எடுத்து வாசிச்சு பாருங்க. அது ஒவ்வொரு துறையிலையும் உங்களுக்கு எப்படி நீங்கள் சுய ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளாமன்றதை பற்றி கதைக்குது. 3வது முக்கியமான ஒரு ஸ்கில் அல்லது ஒரு மைண்ட் செட் வேணுமெண்டா கன்சிஸ்டன்சி. நாங்கள் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறது, நானுமே ஸ்டார்ட் பண்ணேன், யூடியூப் சேனலில் ஸ்டார்ட் பண்ணேன். பிறகு கன்சிஸ்டன்சின்னு கேட்டு பார்த்தீங்களா என்ன டைம் கொஸ்டின்ஸ் மார்க் தான். ஆனால் எந்த ஒரு மனிதன் கன்சிஸ்டன்ஸாக ஒரு வேலையை ஆரம்பிக்கிறான், அதுன்ற ரிசல்ட் கிடைக்குதா இல்லையான்றதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ச்சியாக அதுக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு ப்ரோசஸில் இருக்கான்ன்றது அவனுடைய வெற்றியை நோக்கி ஒரு மிகப்பெரிய கருவியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹேபிட் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, டெய்லி ஒரு 30 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 30 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுறதால ஒரு நாள் மெடிடேஷன் பண்ணுறேன், 2 நாள் பண்ணுறேன், 1 கிழமை ஆகுது, எனக்குள்ள எந்த மாற்றமுமே நிகழ இல்லை என்று நீங்கள் சொல்கிறீங்களேண்டா, நாங்கள் எல்லாரும் அப்படி தான் செய்வோம். ஒரு கிழமை ட்ரை பண்ணி பார்ப்போம், எனக்குள்ள ஒரு ப்ரோசஸ் வேற இல்லையேன்னு நாங்கள் உடனே கிவ் அப் பண்ணிடுறோம். எனக்கு இது சரி வராது, இது ஒர்க் அவுட் ஆகாது போலேண்டு. நாங்கள் தொடர்ச்சியாக 1 வருஷம் ஃபாலோ பண்ணியிருக்கோமா இதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு அல்லது இதை பற்றி நாங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லை. நாங்கள் பெரும்பான்மையான நேரம் எல்லா ஹேபிட்டையோ அல்லது எந்த ஒரு புக் ரீட் பண்ணுறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுலேருந்து ப்ராஃபிட் வேற இல்லை, அல்லது ஒரு அது எனக்கு நல்லா போக இல்லை, அல்லது ஒரு ஒன்றை படிக்க வலிக்கிறோம், இந்த துறை எனக்கு செட் ஆக இல்லை, அல்லது ஒரு ஒர்க்குக்கு போகிறோம்னேக்குள்ள அதுன்ற முழுமையான பலனை நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு முதலே அதில் இருந்து நாங்கள் விட்டுட்டு வாரோம். ஏனெண்டா எங்கள்கிட்ட இந்த தொடர்ச்சி தன்மைன்றது இல்லாதால. ஒரு தடவை நான் ஒரு பாட்காஸ்ட் கேட்டுக்கொண்டிருக்கேன், ஒரு சொல்கிறாங்க என்னண்டா, ஒரு வேலையின் ரிசல்ட் இருக்கோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் அவங்க தொடர்ச்சியாக அந்த வேலையை ஒரு 2 இயர்ஸுக்கு செய்ததால தான். எந்த ஒரு சக்ஸஸாக இருக்கக்கூடிய யூடியூப் சேனலோ அல்லது சக்ஸஸாக இருக்கக்கூடிய மனிதர்களோ பார்த்தோம்னா அவன் தொடர்ச்சியாக ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் செய்து கொண்டே இருந்திருக்காங்க. அதால் மட்டும்தான் அவனால் அந்த வெற்றியை ருசிக்க முடியுது, அந்த சக்ஸஸ் அடைய முடியுது. ஸோ கன்சிஸ்டன்சின்றது இந்த 3 விஷயத்துலேயுமே 3மே மிக முக்கியமானது. ஆனால் நாங்கள் முதலாவது விஷயம் எங்களோட பர்பஸை கண்டுபிடிச்சிட்டோம், எங்களுக்குள்ள செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துட்டோம். செல்ஃப் டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியுமே ஒரு இன்டர்கனெக்டான விஷயம் தான், ரெண்டுமே ஒரு தொடர்புடைய விஷயம். ஏனெண்டா செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் கன்சிஸ்டன்சின்றது தானாக வரப்போகுது. ஸோ இந்த 3 விஷயமே மிக முக்கியமானது. இதை உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிக்குள்ள உங்களுடைய லைஃப் வெற்றியை நோக்கி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கு சிந்திச்சு பாருங்கள், இந்த 3 விஷயத்தை பற்றியும் நான் சிந்திச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக சிந்திப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே.